ஈரானின் தாக்குதல்களை அமெரிக்க வான் பாதுகாப்பு படை தொடர்ந்து முறியடித்து வரும் நிலையில் இன்னைக்கு காலையில் நிகழ்ந்த சம்பவத்தில் அபுதாபியின் அல் ஷவாமேக் பகுதியில் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது. இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையோட சிதறிய பாகம் கீழே விழுந்ததில் அங்கே வசிக்கும் இந்தியர் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. அவசரகால மீட்பு குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நேற்று ஒரே நாளில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 25 ட்ரோன்களை அமெரிக்கம் தடுத்து அழைச்சிருக்கு. இதுவரை அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்த மொத்த அச்சுறுத்தல்கள்: பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 345, குரூஸ் ஏவுகணைகள் 15, ட்ரோன்கள் 1773. இதுவரை 8 பேர் இறந்திருக்காங்க. 2 அமெரிக்க வீரர்கள், 6 வெளிநாட்டு பொதுமக்கள். இந்தியா, இலங்கை உட்பட 29 நாடுகளை சேர்ந்த மொத்தம் 160 பேர் இதுவரை காயமடைஞ்சிருக்காங்க. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, தேசிய நலன்களை காக்க அமெரிக்க இராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கு. எந்த ஒரு அச்சுறுத்தலையும் உறுதியாக முறியடிப்போம் அப்படின்னு அதிகாரிகள் மீண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.